ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு C3 கிறிஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் குக்கரி. நான் உங்கள் கிறிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரவா பணியாரம் செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரவா பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் 1 கப் ரவை எடுத்துக்கலாம். 250 கிராம் ரவை எடுத்திருக்கேன் நான். அடுத்தது ஒரு பெரிய கேரட்டை துருவி சேர்த்துக்கலாம். கூடவே 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஒரு கையளவு சேர்த்துக்கலாம். ஒரு பழுத்த தக்காளி குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாவும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நம்ம சேர்த்தது எல்லாமே ஹெல்த்தி இன்க்ரீடியன்ஸ் தான். நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இன்னும் சில இன்க்ரீடியன்ஸ் இதோடு சேர்க்க போகிறோம். ஒரு 50 ml அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க முதல்ல. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, சோடா உப்பு சேர்த்துக்கலாம். சோடா உப்புன்னா பேக்கிங் சோடா 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த பதம் வர்ற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும்போது நான் காமிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணால் தான் ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆன பிறகு ஒரு 15 மினிட்ஸ் இதை செட் ஆக விடலாம். இதுதான் கரெக்டான பதம். ஒரு 15 மினிட்ஸ் மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க செட் ஆகிறதுக்கு. 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தா இந்த மாதிரி தான் இருக்கும். இது செட் ஆகிற டைமில் ஒரு சூப்பரான சட்னி ஒன்று ரெடி பண்ணிடலாம். அது எப்படி பண்ணணுன்ட்டு வீடியோ கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்க ரவா மிக்ஸ்க்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அரை உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் இந்த ரவை பணியாரத்துக்கு ஒரு நல்ல கலரும் ஃப்ளேவரும் கொடுக்கும். இப்போ இந்த தாளிப்பை ரவா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழிப்பணியார சட்டியில் நம்ம குக் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். குழிப்பணியாரம் பேன் அடுப்பில் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதும் ஒவ்வொரு குழியிலையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் இந்த அளவாச்சு ஊற்றணும். அப்போ தான் இந்த காய்கறி ரவை எல்லாமே வேகும். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம பண்ணி வச்சுருக்க ரவா மிக்ஸை குழியில் இந்த அளவு சேர்த்துக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே ஹெல்த்தியான ஸ்வீட் பணியாரம் ரெசிபி போட்டிருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக கிளிக் பண்ணி பார்த்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஹெல்த்தியானதும் கூட. இந்த ரவை பணியாரமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் செஞ்சு பார்க்கட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா குக் ஆகும். ஒரு பக்கம் 5 நிமிஷம் குக் பண்ண பிறகு அடுத்த பக்கம் ஃப்ளிப் பண்ணி விட்டுட்டு அடுத்த பக்கமும் ஒரு 5 நிமிஷம் வச்சோன்னா ஈக்குவலாக குக் ஆயிரும். அவ்வளோதான், நம்மளோட சூடான சுவையான சூப்பரான ஹெல்த்தியான ஃபில்லிங்கான ரவா பணியாரம் ரெடி. இதுக்கேற்ற மாதிரி ஒரு சட்னி நான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லான்ட்டு காமிக்கிறேன். வாங்க அந்த சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல தேங்காய் அரை மூடி எடுத்திருக்கேன். கூடவே ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, பெரிய வெங்காயம் அரை ரேண்டமாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து அரைச்சி எடுத்தோன்னா நம்மளுடைய சட்னியும் ரெடி. சட்னிக்கும் தாளிப்பு செஞ்சிடலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதோ கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு கருவேப்பிலை சேர்த்து எல்லாம் நல்லா பொரிஞ்சதோ நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளோட சட்னியும் ரெடி. இந்த சட்னியும் ரவா குழி பணியாரமும் செம்ம காம்போ. ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் செய்வீங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மேக்ஸிமம் அரை மணி நேரம் தான் எடுக்கும். செஞ்சிங்கன்னா 10 நிமிஷத்தில் காலி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போன்ற நிறைய ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் இது போன்ற நீங்கள் சிம்பிள் குக்கிங் வீடியோஸ் பார்க்கலாம், கிராஃப்ட் வீடியோஸ் பார்க்கலாம், ட்ராவல் வீடியோஸ் பார்க்கலாம். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.